இங்க ஒரு ஃபேக்டரிக்கு புதுசா வந்திருக்க மேனேஜர் ஃபேக்டரியில ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. உடனே அவனை எழுப்பி இந்த டிராயிங்ல இருக்கிற பார்ட்ஸ் செஞ்சு தர சொல்றாங்க. ஆனா அவனுக்கு ஆல்ரெடி இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இந்த டிராயிங் தப்பா இருக்கு, சைஸ மாத்தி வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்றான். அதுக்கு அந்த மேனேஜர் இதை வரைஞ்சதே நான் தான், சொன்ன வேலையை மட்டும் செய்ய, இல்லைன்னா நான் வேற ஆள் வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. இவனும் எவ்வளவோ சொல்லி பாக்குறான், அந்த மேனேஜர் கேட்கற மாதிரியே தெரியல. அதுக்கு மேல அவங்கள சமாளிக்க முடியாம இவனு செஞ்சு தரேன்னு ஒத்துக்கிறான். அடுத்த கொஞ்ச நேரத்துல இவன் செஞ்சு கொடுத்துறான். செஞ்சு கொடுத்து விட்ட 10 நிமிஷத்துல யூனியன் லீடர் வராரு. வந்து இந்த பார்ட்ஸ் செய்யும் போது தூங்கிட்டு இருந்தியா, ரொம்ப தப்பா செஞ்சு வச்சிருக்க, இது சுத்தமா மிஷின்ல மேட்ச் ஆகல, சோ உனக்கு இந்த மாச சம்பளத்துல இதுக்கான காசை பிடிக்க சொல்றேன்னு கத்திட்டு போறாரு. உடனே இவன் அவரை கூப்பிட்டு இந்த டிராயிங்ல இருக்கிறத செக் பண்ணி பாருங்க, நான் இதை அப்படியே தான் செஞ்சிருக்கேன்னு காட்டுறான். அவரும் அதை செக் பண்ணி பார்த்துட்டு உடனே மேனேஜரை கூப்பிட்டு அதுல இருக்கிற சைஸ் சின்னதா வரைஞ்சிருக்கீங்கன்னு சொல்றாரு. அப்படியாவது அந்த மேனேஜர் வரைஞ்சது தப்புன்னு ஒத்துப்பாங்கன்னு பார்த்தா, நான் வரைஞ்சது புரிஞ்சுக்க தெரியாம அவரு தான் தப்பா செஞ்சிட்டாருன்னு பிளே டைம் மாத்தி போட்டுறாங்க. அதுல கடுப்பானவன் அந்த டிராயிங்ல எந்த இடத்துல தப்பு இருக்குன்னு வரைஞ்சு காட்டிட்டு, சப்போஸ் நான் சொன்னது தப்புன்னா தாராளமா என்னோட 1 மாச சம்பளத்தை எடுத்துக்கோங்கன்னு கான்பிடண்டா பேசுறான். அதை கேட்டது அவங்க பண்ணதுதான் தப்புன்னு தெரிஞ்சிருது. அப்ப கூட சாரி கேட்காம பேசாம சைலண்டா அந்த டிராயிங் எடுத்துட்டு போயிடுறாங்க.